வெல்கம் பேக் ஸ்டோரி டெல்லர்ஸ். குட் பேட் அக்லி டீசர் ரிலீஸ் ஆகி ஒரு சூப்பர் ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. ஆதிக்கு வந்து பழைய அஜித் படம் ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு நிறைய டைலாக்ஸ் வச்சு ஷார்ட்ஸ் எல்லாம் சூப்பரா வச்சு ஒரு செம்மையான விருந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. என்னதான் டீசர் ஃபுல்லா ஏகேவோட கேரக்டர் பத்தி மட்டுமே பேசினாலும் இந்த டீசர்ல அன்லாக் பண்றதுக்கும் ஹிடன் டீடைல்ஸும் டீகோட் பண்றதுக்கும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. முதல்ல பில்லா லுக் எதுக்கு இந்த டீசர்ல வந்தது, பில்லா லுக்குக்கும் குட் பேட் அக்லிக்கும் என்ன லிங்க் இருக்கு? படத்துல ஒரு ஏகே தானா, ஒரு ஏகேக்கு தான் மல்டிபிள் லுக்ஸ் இருக்கா, இல்ல பல ஏகே இருக்காங்களா, அதாவது 2-3 ஏகே இருக்க வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி ஒரு விஷயமும் நம்ம பார்க்க போறோம். குட் பேட் அக்லி டைட்டில் ரிவீல் பண்ண அன்னையில இருந்து ஷூட்டிங் ஆரம்பிச்ச அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேர் சொல்றது இந்த படம் கொரியன் படமான கேங்ஸ்டர் காப் அந்த டெவில் அந்த படத்தோட ரீமேக் தான் அப்படின்னு சொல்றாங்க. அது டீசரை வச்சு பார்க்கும்போது உண்மையா இல்லையா? இந்த விஷயம் மட்டும் இல்லாம டீசர்ல நிறைய ஈஸ்டர் எக் சின்ன சின்ன டீடைல்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். எடுத்ததும் இந்த பில்லா லுக் எதுக்கு வந்தது, எங்க இருந்து வந்தது, படத்துல எதுக்காக அதை வச்சிருக்காங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்க்கலாம். குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக், அதாவது ஃபர்ஸ்ட் போஸ்டர் வந்தப்பயே லுக் எப்ப ரிலீஸ் பண்ணாங்களோ அந்த பிக்சர்லயே வந்து அஜித் சாரோட கண்ணாடியில பில்லா போஸ்டர் லைட்டா மங்களா தெரியற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம குட் பேட் அக்லி டீசர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அர்ஜுன் தாஸ் அவரோட ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த ட்வீட் தாங்க அது. இந்த ட்வீட்ல பில்லா லுக்கை எதுக்காக அவர் ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்ணாரு அப்படின்னு அப்ப நமக்கு தெரியல. ஆனா டீசர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பில்லா லுக்கு இந்த டீசர்ல ஒரு சில செகண்ட்ஸ் தான் காட்டுறாங்க. ஆனா அதே சமயம் மத்த லுக்ஸ் எல்லாம் வந்து நிறைய டைம் காமிச்சாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, பில்லா லுக்கை இந்த படத்துல யூஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, பில்லா கேரக்டரையே இங்க கொண்டு வராங்களோ அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். நான் ஏன் இதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன்னா, பில்லா லுக்கு இந்த டீசர்ல வரும்போது பாத்தீங்கன்னா அவர் போட்டிருக்க ஆக்சசரிஸ் ஆகட்டும், அவர் போட்டிருக்க கோட்ல கூட ஒரு லயன் போட்டோ தான் இருந்தது, டிராகன் போட்டோ அங்க இல்ல. ஒன்னா குட் பேட் அக்லில வர ஹீரோ ஏகேக்கு ஒரு அண்ணனோ தம்பியாவோ பில்லா கேரக்டர் இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ரெண்டுமே டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் நான் சொல்றதுக்கான இன்னொரு ரீசனும் டீசர்லயே இருக்கு. அதாவது பில்லா லுக்கே ஒரு யங்கர் வெர்ஷன் லுக் தான். அப்படி பார்க்கும்போது இன்னொரு யங்கர் வெர்ஷன் லுக்கும் டீசர்லயே காமிச்சிருந்தாங்க. அந்த யங்கர் வெர்ஷன் லுக்கும் பில்லா யங்கர் வெர்ஷன் லுக்கும் ரெண்டு தனித்தனியா இருக்கு, ரெண்டும் வேற வேற மாதிரியும் இருக்கு. ஒரே படத்துல எதுக்கு 2 யங்கர் வெர்ஷன் லுக் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. ரெண்டும் வேற வேற ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. குட் பேட் அக்லி என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்களோ, என்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்தே சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம், இந்த படம் கொரியன் படமான கேங்ஸ்டர் த காப் டெவில் படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்லையா அப்படின்னு இன்னைக்கு பாத்திரலாம். உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கு, பொய்யாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. 2 தியரி எனக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏன் உண்மையா இருக்குன்னு நான் சொல்றேன். ஏகே வந்து டீசர்ல சுனில் கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவாரு, நம்ம வாழ்க்கையில பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்த ஒரு சமயம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கேங்ஸ்டர் காப் டெவில் படத்துலயும் இருக்கு. அங்கேயும் கேங்ஸ்டரா இருக்க ஹீரோ வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த பண்ணணும்னு முடிவெடுப்பாரு. குட் பேட் அக்லி டீசர்ல அவரு கூட அவரோட கேங்லயே இருக்க மாதிரி ஒரு 2-3 கேரக்டர் காமிப்பாங்க. சுனில் இருப்பாரு, பிரசன்னா இருப்பாரு, அப்புறம் அந்த ரெட் டிராகன் சொல்ற அந்த பெரிய ஒரு அந்த கேரக்டர் ஒன்று இருக்கும். இதே மாதிரி கேங்ஸ்டர் காப் டெவில் படத்துலயும் நிறைய ரைட் ஹேண்ட் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தெரியுது. குட் பேட் அக்லி டீசர்ல 2 கேங்ஸ்டர்ஸ்க்கு நடுவுல ஃபைட் நடக்கிற மாதிரி நிறைய இடத்துல காமிச்சிருக்காங்க. ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த படத்துல கொரியன் படத்துல எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் தெரியுது. சரி, அடுத்து ஏன் இந்த படம் வந்து கொரியன் படத்தோட ரீமேக் கிடையாது அப்படிங்கிறதுக்கும் என்கிட்ட ஒரு தியரி இருக்கு. அதுவும் ஏன்னு சொல்றேன் கேளுங்க. த கேங்ஸ்டர் காப் டெவில் படத்துல ஹீரோயினே கிடையாது. நோட்டபிளா சொல்ற மாதிரி பெரிய ஃபீமேல் கேரக்டர்ஸ் அந்த படத்துல கிடையாது. டைட்டுலர் கேரக்டர் 3 பேர் தான். 3 பேருமே மேல் கேரக்டர்ஸ் தான். அவங்க மட்டும்தான் படம் ஃபுல்லா வருவாங்க. ஆனா நமக்கெல்லாம் தெரியும் குட் பேட் அக்லில த்ரிஷா இருக்காங்க. அவங்க ஹீரோயினா இருக்கும்போது சின்ன கேரக்டராவோ நோட் பண்ண முடியாத கேரக்டராவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேங்ஸ்டர் காப் டெவில் படத்துல 3 பேர் முக்கியமான கேரக்டர். கேங்ஸ்டர் ஹீரோ, காப் ஒருத்தர், அதுக்கப்புறம் டெவில் கேரக்டர்ல ஒருத்தர். இந்த படத்துல கேங்ஸ்டரா நம்ம ஏகேவை காமிச்சிடுறாங்க. ஆனா காப் யாரு, டெவில் யாரு அப்படிங்கிறதுக்கு எந்த இடத்துலயும் எந்த ஹிண்ட்டும் கொடுக்கல. இதுவே வந்து குட் பேட் அக்லி கேங்ஸ்டர் காப் டெவிலோட ரீமேக் கிடையாது அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றதுக்கு ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கேங்ஸ்டர் காப் டெவில்ல ஹீரோ வந்து ஜெயிலுக்கு போறதுங்கிறது கடைசி ஒரு 5-10 நிமிஷத்துல தான் நடக்கும். அப்ப மட்டும்தான் ஜெயில காமிப்பாங்க. பெருசா அதுல ஜெயில் பத்தின ஷார்ட்ஸே இருக்காது.
ஆனா குட் பேட் அக்லி டீசர் 1.5 நிமிஷத்திலேயே ஏகப்பட்ட ஜெயில் சீக்வன்சஸ் இருக்க மாதிரி காமிச்சிட்டாங்க. ஏகேவே 2-3 டிஃப்ரெண்டான ஜெயில் ட்ரெஸ்ல வராரு. இவ்வளோ ஜெயில் சீக்வன்சஸ் வந்து அந்த படத்துல கிடையாது. இதுல மட்டும் எப்படி அவ்வளோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும்? நெட்ஃபிளிக்ஸ்ல மணி ஹீஸ்ட் சீரிஸ் பார்க்காதவங்க யாருமே இருக்க முடியாது. மணி ஹீஸ்ட்டுக்கும் குட் பேட் அக்லிக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஸ்பெயின்ல ஷூட்டிங் நடந்தது குட் பேட் அக்லி இது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, குட் பேட் அக்லி ஷூட்டிங் ஸ்பெயின்ல மணி ஹீஸ்ட் ஷூட்டிங் நடந்த அதே பில்டிங்ல நடத்தியிருக்காங்க. இது வெறும் கோஇன்சிடென்ஸா இருக்கலாம், அந்த பில்டிங் நல்லா இருந்தது அதுக்காக பண்ணாங்கன்னு கூட இருக்கலாம். இருந்தாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, குட் பேட் அக்லியும் மணி ஹீஸ்ட் மாதிரியே ஒரு கொள்ளையடிக்கிற சீரீஸா இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிற ஏகே அங்க இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த கொள்ளையடிக்கிறதுக்காக திரும்பவும் தன்னோட கேங் கூட போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி எனக்குள்ள ஃபார்ம் ஆகுது. அவர் ஒரு ஃபாரின் பிரிசன்ல இருக்க மாதிரியும் டீசர்ல நிறைய ஷார்ட்ஸ் இருந்தது. ஸ்பெயின்ல இருக்க ஒரு பிரிசன்ல இருந்து அவர் பிரிசன் பிரேக் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படி இருந்ததுன்னா. டீசரோட ஸ்டார்டிங்ல பாத்துக்கிட்டீங்கன்னா, கையில ரெட் டிராகனை பச்சை குத்துறாங்க. அதுக்கப்புறம் அவர் கையில கத்தி மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் ஏகே வந்து ஒரு ரெட் டிராகன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சாதாரணமா இருக்க ஒரு ஏகே ரெட் டிராகனா எப்படி மாறுறாரு அப்படிங்கிறது தான் பிளாஷ்பேக்கா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏகே அவரோட ரூல்ஸையே பிரேக் பண்ணிட்டு திரும்ப வராரு அப்படின்னு டீசர்ல ஒரு டைலாக் வரும். ஒருவேளை கேங்ஸ்டர்ஸ்குள்ள ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் ஏகே போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு தப்பு நடந்து அந்த அக்ரிமெண்ட்டை அவரே பிரேக் பண்ணிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏகே மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் டீசர்ல காமிச்சிட்டாங்க. ஆனா படத்துல யாரு வில்லன் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஆன்சரே இல்லை. அர்ஜுன் தாஸ் மட்டும்தான் டீசர்ல காட்டல. அவரு வந்து அவ்வளோ பெரிய வில்லனா காட்டுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. டீசர்ல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஏகே அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அந்த வாய்ஸ் எனக்கு கேட்கும்போது எஸ்ஜே சூர்யா வாய்ஸா இருக்க மாதிரி எனக்கு நல்லா தெரியுது. மார்க் ஆண்டனிலேயே எஸ்ஜே சூர்யாவை ஆதிக் வந்து எவ்வளவு சூப்பரா யூஸ் பண்ணியிருந்தாரு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எஸ்ஜே சூர்யாவும் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல இன்னொரு பெரிய படம் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அது வரைக்கும் சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு. இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா தெரியல. ஆனா இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரோட்டகானிஸ்ட் இருக்கும்போது ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டகானிஸ்ட் இருந்தா தானே படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரியே டீசரை வச்சு நிறைய வைல்டான தியரிஸ் வருது நமக்குள்ள. ஆனா ட்ரெய்லர் வந்ததுன்னா இன்னும் கிளியரான ஒரு பிக்சர் கிடைக்கும்னு நான் நம்புறேன். சரி, ஓகே ஸ்டோரி டெல்லர்ஸ், இன்னைக்கு வீடியோல குட் பேட் அக்லி டீசரை வச்சு நிறைய வைல்டான தியரிஸும் அதுல இருக்க நிறைய ஹிடன் டீடைல்ஸும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் குட் பேட் அக்லி டீசர் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க படத்துல? எது உங்களுக்கு ஃபேன் பாய் மொமெண்டா சூப்பரா இருந்துச்சு? எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் பத்தி சொல்லுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு சூப்பரான கண்டென்ட்ல நான் வந்து உங்களை பார்க்கறேன். Until then, take care and bye bye.